நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ரகு தாத்தா ரிவ்யூ. ஸோ நேற்று ரகு தாத்தா பார்த்துட்டு வந்த நம்ம ஆம்பா ஸ்கை வாக் மால் இருக்குல்ல அம்ஜிக்கிற, அங்கே போய் ரகு தாத்தா பார்த்துட்டு வந்தேன். ஸோ லேட்டு தான். ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு வாழை போகிறேன் சத்தியமில். ஸோ ஃபஸ்ட் டே இன்றைக்கி வாழை ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எல்லா டிவிலாம் பார்த்தேன், எல்லா டிவியில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், பப்ளிக் ரிவ்யூ தான் நிறையா பார்த்தேன். எமோஷ்னலாக இருந்தது. சரி வாழை நம்ம போயிட்டு நம்ம நாளைக்கு போட்டுருவோம் ரிவ்யூ. இப்போ ரகு தாத்தா வரும். நேற்று ரகு தாத்தா இட்ஸ் அ கீர்த்தி சுரேஷ் மேடமோட இட்ஸ் அ காமெடி கமர்ஷியல் மூவி. ரொமான்ஸ்லையும் காமெடி, ஆக்டிங்கில் காமெடி, ஒரு ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஒரு அந்த பழைய பேங்க்கு, அந்த பழைய ட்ரெஸ் கல்ச்சரு, அந்த பழைய ஊர் சைடு, ஸோ வள்ளுவன்பேட்டைங்கிற இந்த ஒரு ஊர் சைடு அந்த கல்ச்சர் காமெடி வேறு லெவலில் இருக்குது. மேடம் ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க கீர்த்தி மேடம். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் ஐயா, அவர் கவுண்டர் காமெடி அப்பப்போ கொடுக்க, அதுவும் இன்னும் சூப்பராக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் ஐயாவும் தேவதர்ஷினி அக்கா, அவங்க 2 பேரும் அந்த கவுண்டர் காமெடி வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. படம் அருமையாக வந்திருக்கு. என்ன கதை ஒன்றும் இல்லை. கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து ஒரு தமிழ் மேலே பற்று, தமிழ் மேலே அவ்வளோ அன்பு, லவ், என் தாய்மொழியை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பற்றோட இருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் மேடமு. ஸோ அவங்க ஒரு நாவலிஸ்ட். ஸோ புக்கு எழுதி ஒரு நாவலிஸ்ட்டுக்கு ஒரு பேர் எழுதுகிற ஒரு புக்கு எழுதி பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாங்குறாங்க. இது சைட் பிஸ்னஸ். மெயினாக அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் மெட்ராஸ் பேங்க் ஆஃபீஸர். ஸோ பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, பேங்க் எம்ப்ளாயி. ஸோ பெரிய போஸ்ட்டுக்கு போய் கிடைக்கணும், பெரிய ப்ரமோஷன் கிடைக்கணும், பெரிய வேலையில் போய் இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போய் பேங்க்கில் போய் போகணுன்னா அவங்க வந்து ஹிந்தி படிக்கணும். ஸோ அந்த ஹிந்தி படித்தே ஆகணும், ஹிந்தி படித்தா தான் செலக்ட் ஆகணும். ஸோ ஹிந்தி திணிப்பாகவே இந்த படம் காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் ஆக்சுவலாக கரண்ட்டே வசதி இல்லை, கரண்ட் இல்லாமலே வசதி இல்லை. இதில் ஷபா வேற கேட்குதா, ஷபா அப்படின்னு நம்ம அது எம்எஸ் பாஸ்கர் காமெடிலாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஷபா கேட்குதாடா அவங்களுக்கு, ஷபா. ஸோ கேட்குதாடா ஷபா. ஸோ அந்த ஹிந்தி திணிப்பு அந்த ஊர் ஃபுல்லாக ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம பிருந்தா படத்தில் மிகப்பெரிய ஒரு சைக்கோ வில்லனாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு ஐயர், ஹிந்தி கற்றுக்கிற ஒரு பண்டிட் ஐயர் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணிக்கிறாரு. அவர் பேர் சரியா தெரியல. சிவாமன் சதுர்த்தியில் கூட அந்த சக்தியோட ஆள் அனுயாவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அவர் பேரை ஃபஸ்ட்டு கூகுளில் அவர் நடிச்சுக்கிறாரு. ஸோ அவர் அந்த ஊரில் ஒரு சபா இருக்கும். அந்த சபாவை நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடமு, எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவங்க தாத்தா. ஸோ அவங்க தாத்தா கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த ஹிந்தி சபாவை எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது, ஹிந்தி யாரும் நாங்கள் படிக்க வேணான்னு இந்தியை சொல்ல, யாரும் படிக்கக்கூடாது, ஹிந்தி படித்தே ஆகணும்னு திணிக்கக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அப்படின்னு நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் இந்த படத்தில் பேசுகிறாங்க. வேறு பிளான்னு போயிட்டுருக்குது படம். ஒரு பக்கம் இந்த ஸ்டோரி, இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க ஃபேன் இன்னொருத்தர் நம்ம ஹீரோ கேரக்டர், அவர் பேர் சரியா தெரியல, அவர் தெலுங்கு ஆக்டர். ஐ திங்க்கு படமே தெலுங்கு படம் தான். ஆக்சுவலாக டேரக்டர் சுமன் குமார் வந்து தெலுங்கு டேரக்டர் தான். ஸோ இது எல்லாத்தையும் தமிழ் தெலுங்குல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தெலுங்கு படம் தான். ஆக்சுவலாக சுமன் குமாருங்கிற ஒரு டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹீரோ வந்து தெலுங்கு. ஸோ ஹீரோ வந்து என்னன்னா அதே ஒரு ஊரில், ஒரு பக்கத்து ஊரில் இவரும் இருக்கிறாரு. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க. ஸ்டார்டிங்கில் உங்கள் புக் ஃபேனுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அது லவ்வாக மாறிடுது. மேடம்க்கு 25 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. கீர்த்தி சுரேஷ் மேடம் சொல்கிறார். அவருக்கு 32 வயசு, இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, பெரிய ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர் எம்இ படிச்சிருக்காரு, இவங்க பிஏ. ஸோ இவங்க 2 பேர் என்னோட நீ அதிகமாக சம்பாதிச்சிரா, பெண்களுக்கு நடக்கிற அந்த கொடுமை, ஏன் உங்களோட அதிகமாக சம்பாதிச்சா தான் என்னங்க, ஏன்னா பசங்களோட பெண்கள் அதிகமாக சம்பாதிச்சா என்னங்க, அவங்களும் ஃபேமிலி தானே, ஃபேமிலியாக பாருங்கள், நம்ம குடும்பத்துக்காக தானே சம்பாதிக்கிறாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே வேலை செய்கிறாங்க. அதிகமாக சம்பாதிச்சா என்னங்க, கம்மியாக சம்பாதிச்சா, யார் சம்பாதிச்சா என்னங்க, மனைவி என்பது உன்னவள், கணவன் என்பது என்னவள், உன்னவள் என்னவள், நீயும் நானும் ஒன்று, ஓகேவா? ஸோ அப்படி போங்க. என்னால் நீ, உன்னால் நான், அப்படி வரணும். ஸோ யார் அதிகமாக சம்பாதிச்சா என்ன. ஸோ இது ஒரு திணிப்பாக போய் அவன் நல்லா மாதிரி கீர்த்தி சுரேஷ் மேடம் நல்லா நடித்து கடைசியில் போயிட்டு ஒரு டைரியில் இவனோட ஒரிஜினல்
கேரக்டரை வந்து அந்த டைரியில் எழுதிடுற, நீ அதிகமாக ஒரு இன்சிடெண்ட்டை பேசி ஸோ எதிர்க்கு எதுவும் பேச முடியல சொல்லிட்டு பின்னாடி பேசுகிற மாதிரி அந்த டைரியில் எல்லாம் எழுதி வச்சுருந்துக்கிறான். ஒரு நாள் கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து திடீர்னு மொட்டை கடிதாசி, அதான் பேரே இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் யார் லெட்டர் அனுப்புகிறாங்க, அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பி பார்த்து இன்னும் நம்ம ஆள் ஹேண்ட் ரைட்டிங்கும் இவன் ஆள் ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்ம ஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றா இருக்குது செக் பண்ணி பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசி திடீர்னு கீர்த்தி சுரேஷ் மேடம் கேட்டால் அவனுக்கு ஆசை வந்து கடைசியில் அவனோட உண்மையான சுயரூபம் என்ன, இவன் இவ்வளோ ஃப்ராடு எச்சன்னு தெரிஞ்சு நம்மளை இவ்வளோ பின்னாடி பேசியிருக்கான், இவன் கூட நம்ம வாழக்கூடாது, இவனை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கடைசியில் அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு அது அப்புறம் லாஸ்ட்டில் தெரிய வந்தோடனே அவ்வளோ இன்னும் ட்ராமா ஃபுல் ஆஃப் ட்ராமாஸ். அவங்க அண்ணனுக்கு எல்லாம் ஃபேமிலிக்கு எல்லாம் தெரிய வந்து ட்ராமாவில் போய் கடைசியில் இவன் ஃப்ராடு. இது எதனாலதான் எம்எஸ் பாஸ்கருக்கு வந்து கேன்சர், அவங்க தாத்தா எம்எஸ் பாஸ்கர் கேரக்டரில் அவருக்கு கேன்சரு, உடம்பு சரியில்லை. அவருக்கு 3 ஆசை மொத்தம். ஒன்று எம்ஜிஆரை பார்க்கணும், இன்னொன்று சென்னை புகாரி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடணும், இன்னொன்று என் பேச்சு கல்யாணத்தை பார்க்கணும். ஸோ 2 நடந்துட்டா. 3ஆவது நேரத்தில் கேன்சர்னால வேற வழியே இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் மேடம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற போக கடைசியில் ஒரு டாக்டர் வந்து கிளைமேக்ஸில் சூப்பராக சொன்னாங்க, யோ உனக்கு வந்திருக்கிறது கேன்சர் இல்லையா, வெறும் வாய்வு. ஒரு வாய்வால் மொத்த படமும் கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லாம் சிரிச்சிட்டாங்க, தேட்டரில் காமெடி ஆகிடுச்சு. சரி ஓகே, இது ஆக்சுவலாக உங்கள் விருப்பம். யாராவது தீவிர கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸாக இருந்தால் போய் தேட்டரில் பாருங்கள். அதனால் ஓடிடியில் எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை ப்ரைமில் 2த்துல நான் தான் ஒன்று வரும், பார்த்துருங்க. பாய்.